செவ்வாழையில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன நமக்கு தெரிஞ்சாலும், அத எப்ப எப்படி சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சா, அந்த பெனிஃபிட்ஸ இன்னும் எஃபெக்டிவ் பண்ணலாம். இப்ப எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம். அப்படி இல்ல மிட் மார்னிங் அதாவது 10:30 டூ 11:30 அந்த ரேஞ்சில சாப்பிடலாம். அப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம். அப்புறம் ஏதாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் பண்ண போறீங்கன்னா, அந்த ஒர்க் அவுட்க்கு முன்னாடி, இல்ல அந்த ஒர்க் அவுட்க்கு அப்புறம் சாப்பிடுறது நல்லது. இது எப்ப அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் அதாவது எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா, இதில அதிகமான சுகர், பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்கிறதுனால, நம்ம பிளட் சுகர சீக்கிரமா ஸ்பைக் பண்ணும். ஸோ, இத அவாய்ட் பண்ணணும். ஸோ, இத டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். ஆனா, அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்ப நார்மலா ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பனானா அடிஷனலா சாப்பிடக்கூடாது. ஏன்னா, ஆல்ரெடி அவங்க சாப்பிட்ட ஃபுட்லயே அவங்க பிளட் சுகர் ஸ்பைக் ஆயிருக்கும். ஸோ, மறுபடியும் அடிஷனலா பனானா சாப்பிட்டாங்கன்னா, இன்னும் அதிகமாகும். ஸோ, அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, அந்த பனானாவே ஒரு வேளை சாப்பாடா சாப்பிடணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அட்வைசபிள். அப்படின்னா இல்லன்னா வேணாம். பிரெக்னன்ட் வுமென்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் குழந்தையோட நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்க இத சாப்பிடுறதுனால அந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் சரியாகும். ஸோ குழந்தைகளுக்கு எப்ப குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு திட உணவு அதாவது சாலிட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல 6, 7 மாசத்துக்கு அப்புறம், அந்த டைம்ல இந்த பனானா குடுக்குறது ரொம்ப நல்லது. இதில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கிறதுனால, வயதானவங்களுக்கு குதிக்கால் வலி, மூட்டு வலி அதெல்லாம் சரியாகும். இது ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஆந்தோசயனின்ஸ் அதாவது ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் அதிகமா இருக்கு. ஸோ மத்த பனானாவ கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ். ஸோ இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.